நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புலம்பெயர் நாட்டுக்கும் போயிருக்கணும். அதேமாதிரி வேறு இடங்களையும் இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் நிறைய பேர் இருப்பினா. இதில் நல்லா இருக்குது இந்த வியூ. இது ஒரு இது அதேமாதிரி இஞ்சால செக்ஷன் இந்த இருக்குது. மற்ற இன்னொரு விஷயம் கேகேஸை பற்றி சிலர் சொல்லியிருந்தா முந்தைய ஒரு காலத்தில் குட்டி சிங்கப்பூர் உண்மையான கதை தான். அது என்னதுக்கா அப்படி சொல்லுங்க? அந்த நேரமே இங்கே தியாக்களை எல்லாம் அப்படியே இதுலேயும் ஒரு கோயில் நிறைய கோயில்கள் இருக்கு. என்ன வைர கோயில்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது பரல்கள் நடக்குது. என்னடா அது என்னடா நடக்குது இங்கே? நல்ல மாடி ஒரு வடிவாக இருக்கலாம். சட்டப்படி இருக்கு. நல்ல டிசைன் சூப்பர். நல்ல வடிவாக நீட்டாக மெயின்டைன் பண்ணால் நிறைய டூரிஸ்ட் வரும். டூரிஸ்டால் வருமானம் வரும். இலங்கை பொருளாதாரத்தில் முன்னேறும். நாங்களும் எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போகலாம். வணக்கம் என் மக்கள். இன்றைக்கு இந்த வீடியோக்கு இங்கே வந்து நாங்களா யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துறைன்ற பெரிய ஒரு கிராமம்னு சொல்லலாம். அதேமாதிரி நகரம்னு சொல்லலாம். எல்லாமே கிளந்துருக்குது. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கேசந்துறையை முழுதாக சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தவ காங்கேசந்துறையை வந்து சுற்றி காட்ட சொல்லி. ஏன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புலம்பெயர் நாட்டுக்கும் போயிருக்கணும். அதேமாதிரி வேறு இடங்களையும் இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் நிறைய பேர் இருப்பினா. அந்த வகையில் காங்கேசந்துறையை பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஒரு சிலர் வந்து அப்பப்போ வெக்கேஷனில் வந்து பார்த்துட்டு போனாலும் என்னதான் இருந்தாலும் சொந்த ஊரை ஒரு வீடியோவில் பார்க்குறதும் ஒரு தனி ஒரு சுகமாக இருக்கும் எல்லாருக்கும். அந்த வகையில் காங்கேசந்துறையை சுற்றி பார்க்க போகிறோம். மெயினாக இந்த இடத்த பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் குட்டி சிங்கப்பூர்ண்டு இந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்தது. அப்படி ஒரு செல்வ செழிப்பாக இருந்த ஒரு இடம் தான் காங்கேசந்துறை. அந்த காங்கேசந்துறை இப்போ என்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்னு சுற்றி பார்க்க போகிறோம். அதை விட பார்த்திங்கன்னா காங்கேசந்துறையில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. காங்கேசந்துறை பீச் இருக்குது. அதே மாதிரி காங்கேசந்துறை ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். அதேமாதிரி அந்த பீச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. அந்த வகையில் காங்கேசந்துறை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான இடங்கள் இருக்குது, என்ன மாதிரி கிராமங்கள் இருக்குது, இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு காட்ட போகிறேன். அதேமாதிரி பின்னுக்கு காங்கேசந்துறை சிமெண்ட் ஃபேக்ட்ரியும் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ க்ளோஸில் போயிடுமோ அவ்வளோ க்ளோஸில் போய் காட்டிக்கொள்வேன். மறக்காம வீடியோ போகிறதுக்கு முதல் ஜெஃப்னாதன் சேனலுக்காரன் புதுசாக வந்துருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ இதுலேருந்து வெளிக்கிட போகிறோம். இந்த வியூவை காட்டிக்கொள்ளும். அதுலேயே காங்கேசந்துறை சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கும். அப்படி இந்தியாவில் பார்த்திங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சன்ற ஒரு விடுதி இருக்கும். அப்படி இந்தியாவில்ண்டா ஒரு பெரிய ஒரு பள்ளம் என்னென்னு தெரியலைன்னா ஒரு பெரிய ஒரு பள்ளம். அங்கால கேகேஎஸ் பீச் தெரியும். அதேமாதிரி இந்த இதுக்கு பெரிய ஒரு பள்ளம் இருக்குது. என்னென்னு தெரியலை. அதேமாதிரி அங்கே நாங்கள் போய்க்கொள்ளல அனுமதியில். நான் இதிலே இருந்து காட்டிக்கொள்கிறேன். இப்படியே வலிக்கிட்டு மாவட்டபுரம் நோக்கி போயிட்டு அங்கே வீடியோ தொடர்ந்து கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம். முதலாவது இந்த ரோட்டால் வலிக்கிட்டு காங்கேசந்துறை சிமெண்ட் ஃபேக்ட்ரியை கிட்ட போய் பார்க்கலாமோன்னு ஒரு ட்ரை ஒன்று பண்ண போகிறோம். இந்த ரோட் போகுமாடா? சங்கர் ரோட்டை ரெண்டா போகுமே. ரூட் சங்கர் ரோட் அடை இஞ்ச வாடை. இது நான் கரெக்டாக எடிட் பண்ணா போடும். என்னடா சொன்னி? ரூட் சங்கர் இருந்தால் இதோட ரோட் முடிஞ்சுதான் இவர் ரூட் சங்கர். ஜி மேப்பே நம்ம கூட சங்கர் மேப்பே நம்ம கூடாது. பக்ஸா அப்போ அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? ஓகே, இப்படி நாங்கள் திருப்பம் இதெல்லாம் போகிறோம். இதெல்லாம் போனால் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் போய்க்கொள்ளலாம். வேணா போய்க்கலாம். என் இதில் இடையிடையே சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் தெரியும். நம்மளை காட்டிக்கொள்கிறேன். உங்களுக்கும் காட்ட ஆசை தான். என்ன இதுக்கு நிறைய ரூட்டுகள் வரும். அதனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. சில ரூட் பார்த்தீங்கன்னா நேராக போய் வீட்டில் சேரும். சிலது இந்த இதில் நல்ல வியூ கண்டு வருது. அதுக்கு தெரிஞ்சது அதுக்கு தெரியுது. அது கண்டுடியா இதுக்கு மரங்கள் வந்துட்டு இது பள்ளம் சரியான பள்ளம். இந்த ரோட்டு ஏற்றினோடனே காணி முழுக்க பள்ளம் ஆகிட்டுது. மழைக்கு என்ன மாதிரியோ தெரியா? தெரியுது. அதுதான் அது கிட்ட போயிட்டு அதுக்கு இங்கே போய் காட்டினோம்னா காட்டிக்கொள்கிறேன். இப்படி நாங்கள் இதுக்குள்ள திரும்பி இந்த இது என்ன நல்லிணக்கப்புறம் வந்து இதில் போட்டிருக்கேண்ணா இருக்கலாம். இதில் ஒரு ரோட் வருது. இந்த கிரவுண்ட்ஸ் இருக்குது. இதுலேயே போகிற பாதையிலே இந்த வீடுகளையும் காட்டிக்கொள்ளலாம். உள்ளூர் ஏரியாக்கள் வீடுகளை காட்டிக்கொள்ளலாம். நீங்கள் ஆட் டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பார்த்தா வீட்டு ரூட் மாதிரியில் இருக்குது. நேர் தெரியுது. அந்த காங்கேசந்துறை ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்தாங்களே போன முறை. ஓகே, நேர் அந்த புகை பைப் தானே என்ன சிமெண்ட்டு எக்ஸாஸ்ட் பைப் தெரியுது நேராக. இங்கே ஃபுல்லாக ஒரு கிராமப்புறம் மாதிரி தான். இந்த வீடுகள் மற்ற கிராம மக்களும் இருக்கிறது. இங்கே சின்ன பிள்ளை ஒன்று ஓடுது.
இவ்வளோ க்ளோஸ் அப்பில் தெரியுது என்ன. ஆனால் இதோட ரூட் காப்பீட் ரோட்டோ அதுதான். ஆனால் அன்றைக்கு சைட் பக்கத்துக்கு போனாங்க. இன்றைக்கு அதுன்ற ஒரு இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இதுக்கு க்ளீன் பண்ணி கிடக்கிறேன். அப்படி இந்த ரூட் தானே இந்த இதில் இந்த காட்டி கொள்கிறேன். ஃபேக்ட்ரி கொஞ்சம் கிட்டவா பார்த்துக்கொள்ளலாம். இதுலேயும் இருக்குது இதுமாரி இந்த இதுலேயும் இருக்குது. ஆனால் இதுக்கு 10 வந்துட்டுதோ வேறு ரூட் இல்லை. இது அப்படியே வளைஞ்சு அங்கால போகுது. இஞ்சால நீ போகல என்ன இதுதான் மேக்ஸிமம். அப்படியே நாங்கள் அங்கே பார்த்துட்டு வந்துட்டோம். அதில் பக்கத்துலேயே எல்லாம் போட்டிருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் போகலாது. அதுதான் இந்த இதுலேயே சின்ன சின்ன ஸ்கூலுகள் மற்ற வீடுகள்லாம் இருக்குது நெருக்கமாக. இதெல்லாம் ஃபுல்லாக அந்த பெரிய ஒரு காணியா. இதில் இந்த வியூ தெரியுது ரஞ்சு வேறு இப்போ வேறு நிப்பாட்டு இந்த இதுக்கு விடு இப்போ தெரியுது. அதுதான் இந்த வியூ தான் சொன்னேன். இதில் நல்லா தெரியும். கொஞ்சம் தூரம் வேற இந்த மரங்கள் மறைக்கிறது குறையுது தானே. இந்த இதில் நல்லா இருக்குது இந்த வியூ. இது ஒரு இது அதே மாதிரி இஞ்சால செக்ஷன் இந்த இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குண்ணே. எப்படி இருந்த இடம் முந்தி ஒரு காலத்தில். ஓகே இப்போ நாங்கள் மாவட்டபுரத்துக்கு வந்துட்டோம். இதுலேயே கந்தசாமி கோயிலும் வரும். அதையும் காட்டிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறேன் வேணா இந்தா. அதுலேயே பழமை மாறாமல் இருந்தது அந்த கோயில். இப்போ பாருங்க எப்படி இருக்காங்க. முதல்ல ஒரு யூனிக்காக இருந்தது. இப்போ ஓகே பெயிண்ட் கட்டாயம் அடிக்கணுன்னே அடிக்கணும். நல்லா இருக்கு பார்க்க. இஞ்சாலேயும் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியுமே. இஞ்சா ஒரு ஒன்று தான் அந்த ஒரு வியூ. இன்னொரு வியூ இந்த இதுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஒரு இந்த எடிட் பண்ணோம். இதுதான் அந்த மெயின் ரோடு என்ன கேகேஎஸ். இப்படியே நாங்கள் இந்த வீதியால் போகிறோம். இப்படியே போகிற இடங்களில் வர்ற கேகேஎஸில் ஆள் இல்லை. ஓ கஷ்டப்பட்டு உழைக்கிறார். நிறைய பேர் கஷ்டப்பட்டு சொல்லி சும்மா இருக்கிறாங்க. அதான் இந்த அதான் உண்மைதான். இல்லை சிமெண்ட் ஃபேக்ட்ரி அது எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு வடிவம் இருக்குண்ணே. நல்ல வடிவாக இருக்குது. வீடு உண்டு இந்த நல்ல மாளிகை மாதிரி கட்டி இருக்குது. மற்றது நான் இதால் அப்படியே போய்க்கொள்ளுவோம். போகிற வழியில் கேகேஸில் இருக்கிற முக்கிய இடங்கள் வந்து அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்ளுவேன். ஓடுகள் என்ன பாவிச்சது தானே இந்த விடுவிச்சதோ ஊட்டி கிடாக்கு. ஆனால் ஆமி இருந்திருக்காங்க. இந்த பச்சை கலர் இது அடிச்சுருக்காங்க. இந்த இலங்கை சீமந்து கூட்டு தான் வேணாடா அந்த பில்டிங் போல. இந்த போட்டிருக்கு எல்லாம் போட்டிருக்குது. அதுக்கெல்லாம் கட்டணம் அடிச்சுட்டு வச்சிருக்கேண்ணே. ஓ ஓ இது விடுவிச்ச காணியா விடுவிக்கப்படாத காணியா? காங்கிரஸ் ஏற்றுமதி செய்யலாம். ஏதோ ஒரு கவர்மெண்ட் இதுக்களுக்கு இருக்க நினைக்கிறேன். என்ன முள்ளு கம்பி போட்டிருக்கா உள்ள போயிடாது இருக்கலாம். இந்த இதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வருமா இல்லாட்டி ஆர்மி இந்தியா இந்தியாலே காங்கிரஸ் போலீஸ் என்ன ஆஃபீஸ் ஆஃப் த எஸ்டிஐஜி போலீஸ் நோர்தர்ன் ப்ரொவின்ஸ். அதை இன்னும் உள்ள காட்டிக்கொள்வேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரோட்டு சைட் ஃபுல்லாக பத்தையாக இருக்கும். கொஞ்சம் அதை நீட்டாக வெட்டி வடிவெடுத்தால் அந்த வியூ நல்லா இருக்கும். பாதுகாப்பாகவும் இருக்கும். கொஞ்சம் வடிவாகவும் இருக்கும். ஃபுல்லாக வெட்டாமல் கொஞ்சம் நல்ல வடிவம் நீட்டாக வெட்டி எடுத்தா. இந்த பழைய வீடு விட்டுட்டாங்க என்ன விட்டது வேணும். இராணுவத்தில் இல்லை போல. இப்போ இந்த ரோட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நல்ல வடிவாக இருக்கும். இதுலேயே கடைகள் வீடுகள்லாம் நம்மளை வந்துட்டுது முந்தி. അതിൻ്റെ ഇതോ നടേശ്വർ അങ്ങാളി തന്നെ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறைய செக்ஷன் இருக்குன்னு அதுக்கு நிலம்பு சுட்டுண்டிச்சால போலீஸிൻ്റെ போல இதெல்லாம் போலீஸிൻ്റെ இதுதான். இது அது சோளமோடா அதுக்கு இது வச்சுருக்காங்க. நல்லா இருக்குண்ணே. இந்த ரோட் பெருசான டிராஃபிக் இருக்காது. அப்பப்போ பஸ் வருமே அதில் சிங்களத்தில் இருக்குடா. இதெல்லாம் வந்து அந்த காலத்துங்களில் சண்டேயில் கைவிட்ட இடங்கள். இது யுத்த காலங்களில் இதெல்லாம் சில மெயினான இடங்கள் கவர்மெண்ட் தானே. போலீஸ் நிறைய இருக்குண்ணே இதுக்கு. அதுதான் இந்த இதுலேயும் கூட போலீஸ் தான். இந்த இடம் பயிற்சி பிரிவு உள்ள பயிற்சி பிரிவு. இப்போ தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வருது போல். இந்த இடம் இந்த இது நடேஸ்வரா காலேஜிൻ്റെ സ്റ്റേഡിയം. நடேஸ்வரா காலேஜ் தனபாலசிங்கம் ஸ்டேடியம்
ஸ்கூல் அங்காலே மெட்ட பக்கம் இருக்கு நெஞ்சாலி பக்கம். இதான் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த புது பில்டிங் என்ன புதுசாக கட்டணும். முன்னே பெயிண்ட் அடிச்சு அதான். ஐயோ எங்களுக்கு ராசியே இல்லைடா. இருக்கிற ராசியும் பிடிக்கிட்டாங்க. இந்த இப்படியே போனோன்னா நடேச ஸ்கூலும் பேரும் நாங்கள் அதுக்கு ஏற்கனவே வீடியோ எடுத்துனாங்க அந்த காணி விடுவிப்பில். இது ஃபுல்லாக நான் மீன் போலீஸ் தான் என்ன அநேகமாக போலீஸின் கட்டுப்பாடுலாம் இருக்கேன் நிறைய இடங்கள். இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இதுக்கு மற்ற இந்த கேகேஎஸ் பஸ் வருது. மற்ற இது நடேஸ்வரா காலேஜ் போர்ட் போட்டிருக்குது. எங்கள் இசை நாடக கலையின் உயர் அணியாளுமை கலாநிதி நடிகாமணி விவி வைரமுத்து அவர்கள்ட ஏதோ சில போட்டிருக்கு இதில். வணக்கம் நடேஸ்வரா காலேஜ். இந்தா இருக்குது அந்த ரயில்வே கிராசிங் ஒன்று இருக்குண்ணே. அதுலேருந்தே ட்ரெயின் ரோடு எடுத்துட்டாங்க. ஓ இந்த கடையில் நாங்கள் சாப்பிட்டாங்கண்ணே. இந்த அதுலேயே ரெஸ்டாரண்ட் டேஸ்டாகவும் இருக்கும். அதான் என்ன இது போலீஸின் வாகனங்கள் இருக்குது. கனரக வாகனங்கள். ஸ்கூல் முடிஞ்சது 2 வேலைக்கு முடிஞ்சது. 40 கிலோமீட்டர் போகணுன்னு எத்தனை இல்லை 18 போறியோ. இந்த இப்படி நான் பீச்சுக்கிட்ட வந்துட்டோமே. கிளீன் ஸ்ரீலங்கா அதுக்கு கீழே போவோம். அண்ட் இதுலேயே சைடில் ரயில்வே கிராசிங் போவோம். நாங்கள் அப்படியே இதையும் காட்டிக்கொள்வோம். அதாவது கோயில் இல்லையா உள் ரோட்டா இந்த கோயில்கள் இருக்குடாப்பா. கேகேஎஸ் பெட்ரோல் செட் இருக்குது. இந்த கேகேஎஸ் தொங்கலையே வரும். அதுமாதிரி இந்தியாவில் கோயில் ஒன்று இருக்குது. அந்த சின்ன கோயில் உண்டு. விட்டுப்பா ரோட்டை குடிநீர் இருக்கா. நான் நேராக போய் அது இதோட முடியுது வீட்டுக்கு போகுது நேராக. வீட்டோட முடியுது போல். அங்கே நிறைய வீடுகள் இருக்குது. இதுக்கு புது வீடுகள் கட்டி கொண்டிருக்கணும். வணக்கம்டா மாப்பிள்ளை. வாயில் தண்ணி விழுது விசரணை தெரியாது. ஓ அறிகுறி. இதெல்லாம் உள்புறங்கள். நான் நோம்பல இதை காட்டிக்கொள்கிறேன். சைடில் எல்லாம் மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவாக இருக்குது. ஓ உள்ளால போகுது. நான் குட்டி ரோடு தான். இது வீட்டுக்கு போகுது நேர. உள்ளக ஏரியாக்கள். இந்த நேர நீ வீட்டோட முடியும். அந்த வீட்டோட முடியுது. இதுக்கே வீடு காட்டியிருக்கிறோம். நல்ல நல்ல வீடுகள். அவங்கள ஆர் டைம் வீடு வந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களோட வீடுகள் காட்டியிருப்பேன். சம்டைம் இது வெளிநாட்டுக்கார வீடுகளாகவும் இருக்கலாம். இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. எது டென்னில் ஒன்றதோட என்னத்தை சொல்கிற இஞ்சால போனால் புறக்கன்துறை காங்கேசன்துறை புறக்கன்துறை அருள்மிகு அந்த கோயில் டெம்பிள் ரோட்டெல்லாம் வந்துருக்கான். அங்கே போனால் மெயின் ரோட்டில் வருது. அதான் அந்த சந்தைக்கு இஞ்சால வருது தானே. ஓகே ரைட் ரைட். இதுக்கு வீடுகள் இருக்குதா நிறைய வீடு கைவிட்டவும் கிடக்கேன். அதுக்கு காணியில் நிறைய கைவிட்டுருக்கா. அதுதான் கவலையாக இருக்குது. கொஞ்சம் 10 மணத்தெல்லாம் இருக்குது. அதுதான் உரிப்பட்ட போயிட்டு இங்கே இதுக்கு கடைகள் இருக்குது. புது கடைகள் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துட்டேனே. பழைய பீப்புள்ஸ் பேங்க் மக்கள் வங்கி காங்கேசன்துறை வெல்ஃபேர் ஷாப் காம்ப்ளெக்ஸ் இப்போ ஜூஸில் இல்லையாண்ணே விட்டாச்சு. ஏ ஓ ஓ ஓ ஓ அந்த அதோட என்ன அங்கே வேறு போட்டு வருவாங்கண்ணே. இந்த இதுக்கு வீட்டு திட்ட வீடுகள் மாதிரி இருக்கு. ஆனால் இல்லை கொஞ்சம் பெரிய வீடுகள் தானே புதுசாக கட்டியிருக்கணும். பட் இதுக்கு இல்லை மாடி வீடுகள்லாம் கட்டியிருக்கணும். இந்த கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வராங்க இந்த ஊர் மக்கள். நல்ல விஷயமாக உண்டு. லைப்ரரி என்ன பப்ளிக் லைப்ரரி காங்கேசன்துறை. ஆனால் அது இப்போ இன்னும் இல்லை போல். எல்லாம் கட்டடம் அங்கால கிடக்குண்ணே. இது கைவிட்டு கிடக்கு இந்த கட்டடம். இப்போ இயங்குது தான். பிரேச வேண்டிய இதில் இருக்கு போல. இப்படியே போனோம்டா. ஆனால் அதுக்கு உள்ளே போயிடலாம். இல்லை நாங்கள் வீடியோ எடுக்கலாண்ணே. இந்த என்னது எது எது கப்பலோ அவே தான் கேட்கணும். இந்த இதுக்கே தெரியுதுடா சிமெண்ட் ஃபேக்ட்ரி. பெரிய உயரம் நல்ல உயரம் 360. மேல் பக்கம் பறந்து காட்டல. அது அனுமதி இல்லை. இது நேவின்ற கட்டுப்பாடு என்ன ஹாபர். ஓ ஏன்டா அதை க்ளோஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் அதுக்கு அங்கே போயிடலாம். வீடியோக்கெல்லாம் எடுத்துக்கொள்ளல. அது ஸ்பெஷல் பர்மிஷனோட தான் போகலாம். இந்த கோயில் ஒன்று இருக்குண்ணே. அதில் பெயிண்ட் அடிச்சுனா வடிவாக இருக்குது. அதேமாதிரி
அதில் நேவி மாமா நிற்கிறார். சூம் போட்டு காட்டிக்கொள்கிறேன். இந்த ஹாபர்ன்ற வாசல் அப்படி அந்த கப்பல்ன்ற ப்ரொப்பலர்ன்ற டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஹாபர்ண்டு காட்டுறதுக்கு என்ன நங்கூரத்துன்ற இது போட்டிருக்கோம். நல்லா இருக்கு. நாங்கள் அப்படியே யூட்டன் அடிப்போமா? கடற்படைக்குரிய பிரதேசத்துக்குள் அனுமதியின்றி உட்செல்ல தடை. அனுமதியின்றி உட்செல்ல இல்லாதான். ஓகே, இப்படி நாங்கள் உள்ளுக்க பார்த்தா உள் ரோட் மேலே அதில் ஒரு நல்ல ஒரு வீடு இருக்குது. பாரு அந்த உள்ளுகளுக்கே மேட்டையும் வீடுகள் இருக்கும். நார்மலாக ஏரியாவுக்கு நாங்கள் அடிக்கணும். மேட்ட இதில் எல்லாம் பாருங்கள், இந்த இடிஞ்ச வீடுகள், காய்விட்ட வீடுகள். இந்த அந்த காலத்தில் நிறைய இடங்கள் இருந்திருக்கு என்ன யுத்த காலத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் முடிச்சுக்கிடாது. செங்கல் கட்டிடம் போல். இது 2 பெரிய ஒரு நல்ல வீடுகள் இருக்குது. இந்த இதில் ஒரு வீடு, இதில் ஒரு மாடி வீடு. ஆக்கள் இல்லை போல. நல்லா இருக்குண்ணே. சின்ன வீடு தான், மாடியில் நான் நல்லா இருக்கு பார்க்க. இப்படி எஞ்சலானவங்களா ஊர் மக்களும் இருக்கிறேன் நிறைய இருக்கு. 2 சைடு நிறைய இடங்கள் கைவிட்ட நெல்லான் இருக்கு. இந்த வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன வீடுகள். இந்த வீடெல்லாம் நல்ல வீடுடா. நான் உள்ளுக்க 10 ஏறிட்டு தெரியுமோ கைவிட்டுட்டாங்க நிறைய பேர். விவசாயத்தை அழிக்க கொண்டு வந்து அந்த காலத்தில் நடந்தது. ஓ அவங்க சட்டையில் அந்த ஒட்டுப்பட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. ஓ ஓ அதுதான் பெரிய அது விவசாயத்துக்கு கேடு. இந்த அப்படி இதுக்குள்ள ஒரு சின்ன கோயில் இதுக்கு வந்துனாங்கல்ல இருக்கா? உனக்கு வந்துனாங்க நினைக்கிறேன். ஓ இந்த அந்த கோயில் ஒன்று இருக்குது. இதில் நல்ல வாழைத்தோட்டம் இருக்குது இதுக்குள்ள. அதேமாதிரி பெரிய வாழைக்குள்ளையாடே. வாழை கேட்கலையோ இஞ்சி இதில் இஞ்சி 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 அதான் வாழைக்கா. ஓ இந்த நல்ல பெரிய வாழை. நான் உயரம் வாழை. இந்த வாழை சார் உயரத்தை பிறங்க வளர்ந்துருக்கேன். அதான் மாடு 2 கொண்டு தயிர் வைக்கிறது, வாழை கறந்து கொண்டு போய் பஜ்ஜி, வாழைக்காய் பொரியல். அதான் எங்கிட்ட பார்த்தா படிப்புள்ள காங்கிரஸ் துறைக்கு வீடியோ எடுத்துட்டு வரேன். இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் என்ன ஞாபகம் இருக்கு. இதுக்கே ஒரு கோயில் இருக்குது. இதோட முடியுது என்ன. இதுக்கு ஒரு வீடு வரும். இதில் ஒரு கோயில். இப்படி என்ன கோயில்னு தெரியல. சிவன் கோயில் போலையா? சிவன் படம் போட்டிருக்கு. அது ஏதோ மற்ற பக்கத்தில் போன மாதிரி தெரியல. நடேஸ்வரா ஸ்கூல் அந்த இதுக்கு வந்துட்டேன். இந்த இதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்குது. அவங்க இதுக்கு அங்கே மெயின் ரோட் வரும் என்ன. அப்படியே இதுலேயும் ஒரு கோயில். நிறைய கோயில்கள் இருக்கு என்ன. வைர கோயில்னு நினைக்கிறேன். ஓ ஞான வைரவர் இருந்தா நிறைய ஆலயங்கள் இருக்குதுக்கா. இதெல்லாம் 10 வருடம் இருக்கு. முழுக்க ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. பார்க்குறாங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா க்ளீனாக இருக்கும். என்ன க்ளீன் ஸ்ரீலங்கா மாதிரி. அதுதான் நிறைய இடங்கள் அந்த வெறிச்சோடு போயிருக்கு. முந்தைய ஒரு காலத்தில் எப்படி இருந்த இடம் இந்த கேகேஎஸ் ரோட் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுலேயும் சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியுது. இந்த அதுக்குள்ள இந்த இதெல்லாம் கைவிட்ட வீடுகள். அதான் இதில் இதெல்லாம் இது கைவிட்டு கிடக்கு. அதான் இப்போ கட்டியிருக்கேன் நினைக்கிறேன். நிறைய வீடு அந்த கட்டி முடிக்க முன்னவே நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க என்ன அந்த காலத்தில். வீடுகள் இதெல்லாம் வந்து நாங்கள் நினைக்கிறேன் இல்லையே. என்னடா இருக்கு பரல் நடக்குது. என்னடா அது என்னடா நடக்குது இங்கே? ஓ ஃபேக்ட்ரி மாதிரி தெரியல என்னண்டு. இந்த ஃபேக்ட்ரி மாதிரி செட்டப்ல ஏதோ அபிவிருத்தி நடக்குது. ஓ அதுதான் அந்த பரல் மாதிரி எல்லாம் வச்சிருக்குடா. ஏதோ பெரிய சம்பவம் இருக்குது. ஓகே நாங்கள் இதை நம்மளை காட்டிட்டு இஞ்சாலையும் ஒரு நல்ல மதில் இருக்கு. அப்போ நல்ல வீடு கட்டாயம் இருக்கும். இந்த நல்லா இருக்கு வீடு. பிக்கப் பண்ணிக்குது. இந்தமாதிரி இதுலேயும் நம்மளா வீடுகள் வரும். இதுக்கே ஃபேக்ட்ரிக்கு தான் போகுது போலையா? ஓ இந்த இதுக்கெல்லாம் பழைய வீடுகள்.
நம்மளா நான் மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். இந்த ரோட் தானேண்ணா, இதுதான். ஒரு கோயில் ஒன்றுக்கு போய் எடுத்துவாங்க வேணா, அந்தாடக்கு அங்கே தொங்கல் இடக்கு போய் இந்த என்ன நாங்கள் இதில் சைட்டில் மோட்டர் கடை வரைக்கும் இந்த 10 ரோட்டுக்குள்ள வந்து நிற்குது, ஒட்டி பிடிக்குதுல்ல. வீட்டு ஒன்று ஒன்று ஏன்னா வீட்டு தோட்டம் முழுக்க சரி. இது விடுவிச்ச காணியோ விடுவிக்காத காணியோ? விடுவிச்சதானே. ஓ அது இந்த சைட்டுண்ணே. ஓ இஞ்சி இதுக்கு தெரியுது காங்கேசத்துறை ஃபேக்ட்ரி. எல்லா பக்கத்தாலையும் தெரியும். காங்கேசத்துறையில் பல பாகங்களில் இருந்து பார்த்தா இந்த ஃபேக்ட்ரி தெரியும். அதுதான் உள்ளுக்க போய் பார்க்க முடியல. ஒரு ஆசை உண்டு உள்ளுக்க போகணும் வந்து. இந்த இடம் தான். இந்த இதுக்கு ஃபுல்லாக கைவிட்ட காணிகள் எல்லாம் நல்ல காலத்துக்கு எல்லாம் போட்டிருக்குண்ணே. எல்லாம் பிரிச்சிருக்கிறபடியா கொஞ்சம் இது. ஓ அதுதான் இந்த வீடுகள். இது வந்து ரோட் நார்மல் ரோட் தான். ரோட் இல்லை தான், தார் இல்லை, சும்மா மாங்கொல்லையை சேர்ந்துடையது. இந்த இதுதான் இந்த கோயில் தான். ஆமாம் இதில் ஒரு நல்ல வியூ வருது. இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி எத்தனை மாடி வரும் நார்மலாக கால்குலேட் பண்ணா? அந்த ஒரு மாடியும் உயரமாடா, ஒரு மாடிக்கு இன்னொரு மாடிக்கு முடியல, அந்த உயரம் கூட. இங்கே வீடு நல்ல பெயிண்ட் அடிச்ச வடிவாக இருக்குண்ணே. அங்காலே எல்லாம் வீடுகள், இந்த கோயிலுக்கு இதுக்கு வீதிக்கே வீடுகள் இருக்குது அங்கால. இது ஒரு கோயில். என்ன கோயில் இருக்குல்ல? என்ன கோயிலடா இது? வைரவர்றான் தான் நீங்கள். நிறைய வைர கோயில் இருக்கடா இதுகளுக்கு. என்ன கோயில்? அவங்களுடைய ஸ்ரீ ஞான வைரவர். நிறைய வைர கோயில்கள் இருக்குது. காவல் தேவை இந்த இதில் போட்டிருக்கு. இப்படி இந்த கோயிலுக்கு மிஞ்சலி பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய காணிகள் இருந்தால் அதுக்கு எல்லாம் 10 வருடம் நான் போய்கொள்ளையில் நம்மளை காட்டிக்கொள்ள இருந்தால் ஏகப்பட்ட வீடுகள். ஆனால் இதுக்கு அந்த எல்லை இல்லை, சில இதுகள் எல்லாம் பிரிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு எல்லாம் ஃபுல்லாக இடிஞ்ச வீடுகள் தான் நிறையவே இருக்குது. பெரிய ஒரு காணி இது. ஓகே, இப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஸ்கூல் முடிஞ்சு நிற்கிறாங்க. என்ன நடேஸ்வரா ஸ்கூல். அப்படியே நாங்கள் கேகேஎஸ் பீச் பக்கம் நோக்கி போக போகிறோம். திரும்ப வந்தால் கடை தான்டா. நேரம் போனால் கேகேஎஸ் பீச் வரும். வலது பக்கம் அப்படியே திரும்பி போக ரயில்வே ஸ்டேஷன் வரும். உங்களை காட்டிக்கொள்கிறோம். அது என்னண்டு திருப்ப போகலாம். ஆனால் அந்த கடை நாங்கள் இப்போ டீச்சராக போகலாம்டா பள்ளிக்கூடத்துக்கு. படிக்கிறதுக்குண்டா கஷ்டம் தான். ஒன்று பிடி டீச்சரா, பிடி மாஸ்டர் இருப்போம், விளையாடலாம். அதுதான் அடியும் பண்ணி கொண்டு உங்களோட டீச்சர்ஸை கேட்டாவே இல்லை தெரியும். உண்டு பள்ளிக்கூட டீச்சர்ஸை பேர் விசாரிப்பா தான் தெரியும். உண்டு நீங்கள் உனக்கு அடி விழுந்ததோ இல்லையோ ஒன்று. அதான் இந்த குளக்கு இது என்ன லைட் ஹவுஸ் என்ன? லைட் ஹவுஸ்ன்ற டவர். பேங்கும் இருக்கு. பிஓசி பேங்க், பேங்கா ஏடிஎம் ரெண்டுமே இருக்கு. ஓகே, பிஓசி பேங்க் காங்கேசன்துறை. ஓ பெஞ்சால போவோம், வலது பக்கம் திரும்பி போவோம். இதுதான் எங்களோட பிரதான சுற்றுலாத்தலமாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த கிளாக் டவர் ரெண்டு வருது. லைட் ஹவுஸ் அதை பார்த்தோன்னே அப்படி தான் இருக்கும் பார்க்க. இது அப்படி இஞ்சால் பார்த்தோன்னா பழைய வீடுகள் இருக்கும். அதே மாதிரி நிறைய கடைகள், ஐஸ்கிரீம் இதுக்கு ஃபுல்லாக. இதுதான் கேகேஎஸ் பீச். இந்த டைம் சென்னை நிற்காதுண்டா, மத்தியானம் நல்ல வெயில். உள்ளுக்கு நம்மளை மோட்டோ போய்ட்டு காட்டலாமோ? இது மட்டும் வேணா. ஏற்கனவே தனி வீடியோ 2 போட்டிருந்தா சும்மா நம்மளை இதுலேருந்து காட்டிக்கொள்றோம். ஓ அதுதான் போலீஸ் ஜீப் வருது. ஒன்றும் கேட்காத வரைக்கும் நல்லா. இதில் நல்ல விலை குறைவு தெரியுமா அந்த இதில்? ஓ நல்ல டேஸ்ட்டும். நேவின்ற தான், நேவி ஆர்மிக்காரன் தான், நல்லா இருக்கும். இந்த அங்கே ரெசார்ட் வரும், கேகேஎஸ் ரெசார்ட். அப்படியே பார்த்தோன்னே இந்த ரெசார்ட்ஸ் தெரியும். மற்ற இஞ்சால பீச் ஒற்று சனம் இல்லை நெஞ்ச என்ற வெயில். இனி பின்னேற டைம் வந்தால் நல்ல சனம் நிற்கும். மற்ற இதுக்கெல்லாம் இரவில் நல்ல சனம் வந்து சாப்பிட்டு கொள்கிறோம். சரியான மலிவு சாப்பாடுகள். இந்த அதில் அலையே போடுறாடி. ஓ நல்ல காற்றடிக்குது போல். இந்த கட்டோட மோதி நல்ல அலைய அடிச்சு கொண்டு இருக்குது.
ஓகே எப்படியே நாங்கள் வந்துட்டோம் மற்றது இஞ்சால சின்ன வீடு ஓ ஆனால் மாடி மொட்டை மாடி இருக்கு மொட்டை மாடி நான் 3 தர தான் 2 தர தான் பண்ணிக்கிறேன் அதுதான் இதுலேயே சாப்பாடு கடைகளும் இருக்குது அதுவாக வேண்டி விட்டு வாகனம் செல் அவாய்ட் ட்ரங்க் அண்ட் டிரைவ் வேண்டாம்னு சொல்கிறாங்க இந்த இது பழைய ரயில்வே ஸ்டேஷன் என்ன இல்லையே பில்டிங் கைவிட்ட வழி கிடாக்கு பட் இதுதான் காங்கேசன் துறை அன்றைக்கு நான் இதெல்லாம் வந்து ஏறினேன் என்ன அவ்வளோ சனம் இயர் டிக்கெட்டே கிடைக்காது மற்றது யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன் தானே ஓ அங்கே போய் ஏறுறதுக்கு அதுக்கு முன்னுக்கு இருக்க ஸ்டேஷனில் போனால் ஓ மெயில் ட்ரெயினுக்கோ நல்ல ஈஸியாக வரலாம் அங்கே என்ன சனம் உங்களுக்கு ஆட்டி வட்டு தேடி வட்டு வருங்க அதுதான் முதலாவது யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கால போனால் அன்றாதபுரம் சரி சிப்ளி ஆட்டி விட்டுரும் ஓ அதுதான் மற்ற பெட்டா கடைசி பெட்டாவும் பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே நேவின்ற வாகனங்கள் இந்த இதுக்கு இருக்குது மற்ற இதுக்கு பார்க்கிங் வரும் கார் பார்க் வரும் மற்ற இங்கே தல்சவேனா ஹோட்டல் இந்த இதெல்லாம் நான் தனி வீடியோ போட்டிருந்தேன் நான் ஏற்கனவே 2 மினிட் வீடியோ போட்டிருப்பேன் நல்ல வடிவான வீடு உண்டுண்ணா நல்ல மாடி வீடு வடிவாக இருக்கலாம் சட்ட வடி இருக்குது நல்ல டிசைன் சூப்பர் நல்ல ஒரு வீடு வந்து வாழைத்தோட்டங்கள் இருக்குது ஓ மற்ற இதில் இருந்து பார்க்க அந்த என்ஜின் திருப்புற இது தெரியுமில்ல இங்கே இந்த அடகு கடைசியாக வந்த முடிவில் என்ஜின் பட்டியை வந்து ரொட்டேட் பண்ணி கொண்டு போவாங்க மெட்ட பக்கம் திசைக்கு இது வந்து ஆக்கள் ரங்கி சுற்றிக்கணும் ஒரு ஆளையில் 2 பேர் காணுங்க சுற்றுறதுக்கு ரங்கி நல்ல வாடியாக சுற்றலாம் இதோட முடியுது இதான் அந்த சுற்றுற இது மேடை ஓ சுற்றி காட்டுறேன் உண்மையாகும் ஆனால் ஒரு ஆள் இறங்கும் வடிவாக இறங்கும் இந்த இது வடிவாக இருக்கடா இந்த கேகே சும்மையா இப்போ வேற எங்கே கிளாலியோ காலிலையோ சீ சைட் ஓ ஓ ஓ நல்ல வடிவா நீட்டாக மெயின்டைன் பண்ணால் நிறைய டூரிஸ்ட் வரும் டூரிஸ்டால வருமானம் வரும் இலங்கை பொருளாதாரத்தில் முன்னேறும் நாங்களும் எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போகலாம் ஆனால் அவ்வளோ நடக்க வேணும் நடந்தால் நல்லா இந்த இதுக்கு நான் ஒரு இன்டர்சிட்டி ட்ரெயின் வந்தது அப்போ குறையுது பாதை வடக்கையும் தெற்குன்னு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கே முனைக்கும் பாதை என்ன முடிவு ரயில்வே பாதை இரும்பு பாதை என்ன முடிவு கடைசி இதுக்கு இங்கெல்லாம் போயிடலாம் அது ஆனால் அனைவரும் இந்த கேகேஸில் பார்த்துட்டேன் இந்த இப்படியான கண்டுகள்லாம் என்ன மரம் இது இந்த இது வெடிஞ்ச கோவில் ஒன்று பழசு இந்த மணிக்கோபுரம் இருக்குது இது என்ன அந்த பிங்க் கலர் பூ வடை இந்த ஓ டக்குன்னு வளரும் போல நெஞ்சு இவ்வளோ பத்துன்னு பாருங்க இந்த ஒரு எங்கட மோட்டோ வைக்காத மட்டும் தாங்க மெட்டங்கட ஊர் எல்லாத்துக்குமே மேலாட நிப்பாட்டி விடு இந்த இடத்த பெருசா சன நடமாட்டமே இல்லை ஆனால் இதுக்காக பாதைகள் இருக்கு என்னது பாதிக்கிறான்னு தெரியல இருக்கும் இது ஆனால் இதுகளை தீ பிடிச்சா வளர்ந்தாங்க அதை கடை அழிஞ்சிடும் அப்பப்போ வெட்டி கிட்டி விட்டா இதுக்கெல்லாம் வீடு கிடக்கிறதே தெரியல வீட்டை மூடி வளர்ந்துருக்குடா நிறைய இதுகள் ஓ இந்த மாடி வீடு இருந்ததுக்கு இஞ்சாலே பார்த்தியா ஓ அதுக்கு எதிரா இது நல்லா இருக்குண்ணா வீடு அந்த காலத்து மாளிகை 1949 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அந்த டைம் 48 நினைக்கிறேன் 900 இந்த இதுக்கு வீடு மேலால மூவி 10 வளர்ந்து கிடக்கு அந்த புதுசாக கட்டுற வீடே தெரியல வேற அந்த மாடியில் எழுப்பி கிடக்கு அந்த இந்த இதுகள் தூணுகள் எழுப்பி இருக்கிற மட்டும் தெரியுது ஒழியா அதுதான் தெரியணும் வீடு தெரிய வேண்டாம் இந்த இதுக்கெல்லாம் கூடுதலாக கிராமப்புறங்கள்லாம் எல்லா வீடும் கைவிட்ட நிலை இடியா குறையில் நிற்குதுண்ணே இது கட்டின இது மஞ்சள் இதுக்கு ஒரு வீடு கிடக்குன்னு இந்த கிட்ட வந்தால் தெரியுது இந்த 10 கிலோ வீடு ஃபுல்லாக மூடி வளர்ந்துருக்குது நாகதாம்பிரம் இதுக்கு கூடுதலாக இந்த காவல் தெய்வங்களுக்குரிய கோயிலெல்லாம் கூட நாகதாம்பிரான் வைரவர்
ஓகே இப்போ நான் கேகேஸ்லாம் நிற்கிறோம். இதில் ஒரு அம்மா ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறோம். அதாவது கேகேஸை பற்றி சொல்கிறதுக்கு வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? வணக்கம், விஜயதேவி. ஓகே, எவ்வளோ ஆழம் இந்த கிராமத்தில் இருக்கீங்க? பிறந்ததுலேருந்து இருக்கிறோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இடையில ஒரு இடம் பெயராம? இல்லை 52ஆம் ஆண்டு பிறந்தேன்னா 58ல் இருந்துருந்து இடமேந்து போய் நாங்கள் 90. யுத்த காலத்தில். ரைட் ரைட். அப்போ எனக்கு நல்லா தான் இருந்தது இடம். இப்போ தற்போது இடம்பெயர்ந்து திரும்பி மேலே குடியேறக்க ஓகே கிராமங்கள் கொஞ்சம் அழிஞ்சு தெரியும். இந்த பார்க்கவே தெரியல. நிறைய இடங்கள் பார்த்தோம்னா எல்லாம் 10 இடிபாடுகள் இடிபாடுகள். இப்போ இது நாங்கள் வந்து எங்களுக்கு மெரவுரை தான் நம்ம வீடுகள். ஓகே திட்டம் தந்தவை. சரி சரி சரி. கொஞ்சம் மெரவுரை கஷ்டம் தானே. அது சரியோ. ரைட் ரைட். இப்போ எல்லாம் ஓகேயா போகுதா? ரைட் ரைட். மற்ற இன்னொரு விஷயம், கேகேஸை பற்றி சிலர் சொல்லியிருந்தா முந்தைய ஒரு காலத்துல குட்டி சிங்கப்பூர் உண்மையான கதை தானே. அது என்னதுக்கா அப்படி சொல்லி? அந்த நேரமே இங்கே தியாக்களை எல்லாம் அரபு நாடுகளுக்கு எல்லாம் போய் ஆரம்பத்தில் ஆரம்பம் போனாண்டா இங்கே தையிட்டிக்காக்கள் கூட தையிட்டி கேகேஸ் ஏசி எல்லாம் போட்டுன இடமே இதுதான் ஆரம்பம். ரைட் ரைட். அவையெல்லாம் போய் சேர்ந்துட்டோம். இப்போ மெயினாக வந்து அந்த செல்வ செழிப்பாக இருந்ததால் அப்படி சொல்லி அது மற்ற வீடுகளும் முன்னிலே தான் இருந்தது. வெளிநாட்டு போய் எல்லாம் கட்டி கட்டி வந்தாலே ஆமிக்க 97 இந்தியன் ராணுவம் வந்து சொன்னது நல்ல இதான குட்டி சிங்கப்பூர்ன்னு சொல்லி அவங்களாம் சொல்லி விட்டாது இந்த இடத்த. ஓகே, அந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்தால் ஆனால் இப்போ கவலைக்குரிய இதெல்லாம் கமம் செய்த இடம் தானே. வாழைத்தோட்டங்கள், தோட்டம், கிணத்தடி எல்லாம் இருக்கு. கிணறுகள் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டு தானே. ஆக்களே இல்லை. ஒவ்வொரு ஆக்களை கொடுத்து எல்லாம் பார்த்தியல்ல. ரைட் ரைட் ரைட். 3 முறை துப்புரை வாக்கியாச்சு. இது எல்லாம் மருந்தல் அடிச்சு என்ன சொல்லுவாங்க, அந்த பாதனியங்களை கொண்டு வந்து போட்டுட்டோம். நிறைய இடங்களா தான் அதாவது கூடுதலாக விவசாயத்துக்கு அதால பாதிப்பேன். ஓகே ஓகே. பட் என்ன ஸ்பெஷல் உங்களோட ஊரில் காங்கேசந்துறைண்டா? ஒன்று சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ஹாபர் உண்டு. ஹாபர் இருக்குது. ஓகே. இப்போ அண்மையில் இப்போ பீச் இருக்கு. அந்த திரும்பி மற்ற பீச் உண்டு. திரும்பி மற்ற சூழலே நல்ல சூழல் இந்த இடம். அதான் ஓகே. நிறைய மரஞ்செடி கொடிகள் இப்போ தென்னமரம் வந்து திரும்பி தானே நாங்கள் இப்போ வச்ச கிடாக்குது. ரைட். ஓகே ஓகே. பட் என்னென்ன முன்னேற்றம் இந்த கிராமத்தில் செய்யணும் நீங்கள் விரும்புகிறீங்க? இப்போ பொதுவாக ஒரு பொதுமக்களுக்கு தான் விஷயம் தெரியும். இப்போ இந்த விஷயம் இங்கே வந்தால் நல்லா இருக்குமாண்டு. அப்படி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? காங்கேசந்துறையில் இது இருந்தால் நல்லா இருக்குமாண்டு, இதுகள் இருந்தால் நல்லா இருக்குமாண்டு. ஃபேக்ட்ரி இயங்கினால் மக்களுக்கு ஒரு என்னடா இத்தனையோ மக்கள் உழைப்பெல்லாம் இருக்கிறாங்களே இல்லை, நிறைய பேர் பிள்ளைகள் எல்லாம். வேற ஜனங்கள் இப்போ வேலை இல்லையென்று சொன்ன உடனே இந்த இளைஞர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றன. இல்லை வெளிநாட்டுக்கெல்லாம் உண்மை போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி இயங்கினால் அரபு நாட்டில் எல்லாம் போய் பெரிய கஷ்டப்படுது. ஆனால் முந்தி காலத்தில் மெயினாக நிறைய வருமானம் வந்து எல்லாருமே ஃபேக்ட்ரி வேலை வர்றானே. தேர்ட் சைட்டு அது இதுண்டு நல்ல சம்பளங்களும் பிரச்சனை இல்லை. அது பெரிய ஒரு இது இப்போ இல்லாமல் இருக்கு. ஓகே ஓகே, நன்றி அம்மா. இப்போ நாங்கள் கதைச்சிட்டு வலிக்கிட்டோம். இதில் ஒரு விகார இதுதானே, தையிட்டு விகார. இதுதான் இலங்கையின் 2வது உயரமான விகாரன்னு சொல்லிடுவோம். 120 அடி கிட்ட வருதுதான். இதாக தான் இருக்கும். அதான் நான் வீடியோக்கள் எடுத்துனேன். அப்போ நிறைய போராட்டங்கள் நடந்தது இந்த விகாரையில். அப்போ கட்டிக்கொண்டு என்ன இருந்தவங்க முடிஞ்ச ஏதோ ஒரு அந்த இது நடந்து கொண்டு வந்தது, பெயிண்ட் அடிக்கிறது நடந்து கொண்டு வந்தது. இந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிரதர்ஸ் பேக் ஹவுஸ், பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. அபிவிருத்தி எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. இதுக்கு வீடுகள் வரும். இல்லை நாங்கள் நாங்கள் இப்படி ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு வீடுன்னு வேறுங்க. இந்த முன்னுக்கு நானே தோட்டங்களோ இல்லை வேறு என்ன காணி சூப்பர் வாய்க்கு இருக்கோ தெரியல. வேறு என்ன தேவைக்கு எல்லாம் ஞான வைரவர் கோயில் தான்டா. வைரவர் கோயிலோ ஒரு இடங்கள் வைரவர் கோயில் தான் இருக்குது. காவல் தெய்வங்க கூட. அதுக்கேற்ற மாதிரி தலைவர் நிற்கிறார். வணக்கம் நான் மாப்பிள்ளை மாதிரி நல்ல பெரிய காணியன. வைரவையில் பெரிய காணி. ஓகே, நாங்கள் இப்போ கேகேஎஸ் வீதி கிட்ட வந்துட்டோம். இதில் பெரிய ஒரு வீடு, பங்களா வீடு தான். அது பொம்மை சிலை உண்டு. ட்ரெயின் வர போகிற டே, ட்ரெயின் வர போகின்றது. ஓகே, ஆனால் ட்ரெயின் இல்லை கடைசியாக வந்து நிற்க போகுது. இப்போ எத்தனை மணி? இப்போ ஜாலிதாய் வந்து நிற்க மாட்டேன். 2:24 எடுக்க மாட்டேன். எங்கே ஜாலிதாய் வந்து நிற்கும். நான் அப்படி கேகேஎஸ் ரோட்டு போய் வேற கணக்காக இருக்கு. அப்படி வாங்க நிற்பார். ஏன்னா இந்த டைம் தான் ஜாலிதாய் வரும். 2:30 இங்கே வந்து அடிக்கிறது. ஓகே, இப்போ நாங்கள் கேகேஎஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட நிற்கிறோம். ட்ரெயின் வர போகுது. இந்த சத்தம் கேட்குது, என்ஜின் வந்துட்டுதோ.
வருது 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 அது வேன் அது இதோட முடிவோ கொஞ்சம் வந்துடுதுடா இந்த நிற்குது வந்துட்டுதானே இந்த ட்ரெயின் வந்து சேர்ந்துடுது நாங்கள் வந்து சேர்ந்து தான் பிள்ளை காங்கேசந்துறை இந்த ட்ரெயின் போனால் அப்புறம் சத்தம் கட்டுருக்கேன். ஓ டைமுக்கு வந்துட்டுதுண்ணே 2:28. எங்கே நிப்பாடணும் மட்டும் பச்சை கொடி காட்டினேன். ஓ அந்த பி கிளாஸ் ஏ கிளாஸ் அதே இடத்த நிற்கணும். ஆனால் இது இப்போ இப்படியே என்ன செய்யும் தெரியுமா? இன்ஜின் மாற்று இல்லை இல்லை இஞ்சாலி பக்கம் போயிட்டு திருப்பி கொண்டு இஞ்சால வரும் இந்த ட்ராக்குக்கு வரும் ஏறுறதுக்கு. தண்டவாளமாக இருக்கும். என்ன இது cross பண்ணி ஏற விட மாட்டான். இந்த இதில் காங்கேசந்துறை இந்த போட்டும் போட்டிருக்கு இந்த. ஓகே அப்படியே நாங்கள் இதால் வந்து நடேஸ்வரா கல்லூரி வீதிக்கு போய் அந்த ஸ்கூலையும் காட்டி அதிலேயே நான் வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இந்த அருக்கு போட் நடேஸ்வரா கனிஷ்ட வித்தியாலயம் காங்கேசந்துறை. இதுலேயும் ஒரு ரயில்வே க்ராசிங் வரும். இஞ்சால தான் எங்களுக்கு காணி விடுவிச்சேனே இடது பக்கம் அதுதான். இல்லை இது வந்து நடேஸ்வரா கல்லூரி தான். நம்மளை காட்டி கொள்கிறேன். இதுலேருந்து தான் நாங்கள் இன்ட்ரோ எடுக்கிறோம் நாங்கள். ஓ அங்கே நேராக தான் இது இஞ்சாலி பக்கம் விடுவிச்ச காணி விடலாமா உள்ள ஃபுல்லாக 10 பக்கம் ரயில்வே ட்ராக் வரும். இது விடுவிச்ச ஓமடா போகலாம். ஓ எல்லாம் அந்த காணி எல்லாம் பிரிச்சு இந்த வீடு திருத்தினா சூப்பர் வீடு இந்த இடத்துக்கு இந்த பலதாகாமல் இருக்குது. மற்ற வீடு இதெல்லாம் ஓகே திருத்தி எடுக்கலாம். இதெல்லாம் எண்ட் ஆஃப் காங்கேசந்துறை எங்களோட வீடியோ உண்ட ஸ்கூல் முடிஞ்சது என்ன கனிஷ்ட மகா வித்தியாலயம். இங்கெல்லாம் நடேஸ்வரா காங்கேசந்துறை கல்லூரி. இப்போ நாங்கள் வந்துட்டோம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ காட்டினோமோ அவ்வளோ காட்டினோம். என்ன காங்கேசந்துறையை சுற்றி பார்த்துட்டியா? சுற்றி பார்க்கலையே ஓடியா? மற்றது காங்கேசந்துறையில் ஏதாவது இடங்கள் மிஸ் ஆகினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேணுமெண்டா ஃபியூச்சரில் வேணுமெண்டா அதை காட்டிக்கலாம். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெயினான இடங்கள் காட்டியிருப்பேன். அதை விட சில ஊர்களும் காட்டியிருப்போம். உங்களோட வீடுகள் ஏதாவது வந்தால் கீழே கமெண்ட் பண்ணலாம். என்ன வேறு இடத்துங்க ட்ரெயின் வலிக்கிற போது இல்லை இனி இருக்கோ ட்ரெயின் ஆளுதா இல்லையே? இனி கொழம்புக்கு இருக்கோ? இல்லை இல்லை இனி இல்லை. இனி இப்போ ரெஸ்ட். இனி அடுத்த மெயில் ட்ரெயின் ஓடுது. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது ஜெஃப்னா. Now the morning is the afternoon.